ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? ஆஸ்பத்திரியில் இருக்கும் ஈஸ்வரியின் உடல்நிலையை பற்றி டாக்டர் கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட். அதை என்னன்னு விரிவாக பார்க்கலாமா? ஈஸ்வரிக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பவங்க எல்லாம் ஈஸ்வரியை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. குணசேகரன் மருத்துவமனையில் நடக்கிறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அறிவுக்கரசி மூலம் அங்கே நடக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க குணசேகரன். அதே போல் பார்க்கவி கனடா செல்லும் விஷயத்தை தர்ஷனுக்கு தெரிய வருது. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கும் ஈஸ்வரிக்கு தலையில் கட்டுப்பட்டு சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் அப்போ தர்ஷினி, நந்தினி, ரேணுகா எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அவங்க ஈஸ்வரியின் நிலைமையை பார்த்துட்டு அவங்களால அழுகையை அடக்கவே முடியல, ரொம்பவே அழுகுறாங்க. அப்புறமா டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஈஸ்வரியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஈஸ்வரியோட கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு, தலையை சுவத்தில் மோதி இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு, ரத்த கசிவு இன்னும் நிற்கலை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க. டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு எல்லாரோட சந்தேகமும் குணசேகரன் மேலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் நடக்கிற விஷயத்தையெல்லாம் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஆதி குணசேகரன் டென்ஷன் ஆகிறாங்க. அங்கே நடக்கிறத வீட்டில் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு கோவப்பட்டு பேசுகிறாங்க. உடனே கரிகாலன் சொல்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் நடக்கிற விஷயத்தையெல்லாம் நான் பேசலாமாம்மா, ஆனால் வீட்டில் நடந்ததில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரிகாலன் சொன்னதை கேட்டு ஆதி குணசேகரன் வாயடைச்சி போகிறாங்க. இப்படி ஆஸ்பத்திரியில் இருப்பவர்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருப்பவர்கள்லாம் படிப்படியாக ஆதி குணசேகரன் மீது தான் சந்தேகம் வர்றது. இப்படி வீட்லேயும் மற்றவங்க எல்லாருமே குணசேகரன் மீது தான் சந்தேகப்படுறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு ஜனனி, தர்ஷினி, ஜீவானந்தம், ரேணுகா, கொற்றவை, நந்தினி எல்லாருமே ஈஸ்வரி அடித்தது யாருங்கிற கேள்வி அவங்க மனசுக்குள்ளே எழுதுறது. அவங்களுக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி சொல்கிறாங்க. இந்த கொற்றவை மேடத்துக்கிட்ட ஜீவானந்தம் தான் எங்கள் அம்மாவை இப்படி பண்ணியிருப்பார், இதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. அதுக்கு கொற்றவை சொல்கிறாங்க, நம்ம ஆதாரம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம சந்தேகத்தின் பேரில் குணசேகரன்லாம் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொற்றவை சொல்கிறாங்க. அப்புறமா தர்ஷினி சொல்கிறாங்க, நானும் உங்களோட வீட்டுக்கு வர்றேங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கொற்றவை சொல்கிறாங்க, உன்னோட அம்மாவோட ரிப்போர்ட்காக நீ வரலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லி தர்ஷினியை சொல்கிறாங்க. அப்புறமா தர்சனம் நானும் வர்றேங்கிறாங்க. அப்போ 2 பேர்த்தையும் கொற்றவை கூட்டிகிட்டு போகிறாங்க. மற்றவங்களாம் யாரும் வர வேண்டாம் வீட்டுக்கு, நீங்கள் இங்கேயே இருந்து ஈஸ்வரியை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு தர்சனையும் கூட்டிகிட்டு கொற்றவை கிளம்புறாங்க. எல்லாருமே குணசேகரன் மீது தான் சந்தேகப்படுறாங்க. ஈஸ்வரி கண் வெளிச்சு நடந்த உண்மையை சொல்லாட்டினா குணசேகரன் கைதாவது உறுதி. குணசேகர் தான் செஞ்சாரா இல்லை அறிவுக்கரசி செஞ்சாங்களா அப்படிங்கிற உண்மையை ஈஸ்வரி கண்முழிச்சு சொன்னாதான் எல்லாத்துக்குமே தெரியும். ஈஸ்வரி கண் விழிக்கலைன்னா குணசேகரன் கைது பண்ணுவது உறுதி. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்.